நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காலையிலூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட போகின்றது. போன முறை எல்லோருக்கும் திரும்பி போன வருடத்துல எப்படி அனில்குமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பிறகு சுதந்திர தினத்தை கொண்டாடி இருந்தார் என்கின்ற ஒரு விடயம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வருடமும் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வி, தமிழர்களாகிய எங்களுக்கு, தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சுதந்திர தினம் தானா? இந்த சுதந்திர தினம் யாருக்காக இடம்பெறுகிறது? யாருக்கு சுதந்திரம் கிடைத்தது இலங்கையில என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. காலகாலமாக எல்லோருக்குமே தெரியும், யுத்தம் முடிவுற்று எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில, தசாப்தங்களை கடந்து ஆண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுது சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள்? ஆங்காங்கே ஜாலை மையப்படுத்தி, இல்லாட்டி கிளிநொச்சிய, முல்லைத்தீவை, மட்டக்களப்பை மையப்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற வடக்கு கிழக்க மையப்படுத்தி சுதந்திர தினம் என்று சொன்னால் கொடிகள் ஆங்காங்கே இருக்கக்கூடியது தினத்துல இருக்கும். ஆனால் தாயக பகுதியில எப்ப சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது, மக்கள் எப்ப நிம்மதியாக சந்தோஷத்துல குதூகலமாக இருந்தார்கள் என்கின்ற நாள் இருக்கா? இல்லை. ஏனென்று சொன்னால் நாடு சுதந்திரம் அடைந்த ஆண்டு தொடக்கம் இன்று வரை அரசியல் நகர்வுகள் இடம்பெறுகின்றது. அரசியல் நகர்வுகள் இருக்கின்ற பொழுது இற்றை வரைக்கும் எங்களுடைய அரசியல் அபிலாசிகளுக்காக வேண்டி, அரசியல் உரிமைகளுக்காக வேண்டி, அரசியலால எங்களுக்கு இருக்கக்கூடிய நீதி கோரி, இல்லாட்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தாருங்கள் என்று சொல்லி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்பது இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், தாயக பகுதியில பிப்ரவரி 4 சுதந்திர தினம் அன்று கரிநாள் அனுஷ்டிக்கின்ற நிலைமை எல்லோருக்குமே தெரியும். காணாமல் போனோர் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். தங்களுடைய குழந்தைகள் வேணும், என்னுடைய கணவன் வேண்டும், என்னுடைய அண்ணன் வேண்டும், என்னுடைய சகோதரம் வேண்டும். ஆகவே எங்களுக்கு என்னுடைய குழந்தை எப்ப வருகுதோ, என்ற குழந்தை தொடர்பில் எப்ப தீர்வு கிடைக்குதோ அன்றைக்கு தான் எங்களுக்கு சுதந்திர நாள். அது மட்டும் எனக்கு கரிநாள் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்டோர் கரிநாளை கொண்டாடுவார்கள், அந்த அனுஷ்டிப்பார்கள். கொண்டாடுவார்கள் என்பதை விட அனுஷ்டிப்பார்கள் என்பதுதான் மிகச்சரியாக இருக்கும். ஆகவே காணாமல் போன உறவினர்கள் தொடர்ச்சியாக சுதந்திர தினம் என்று கரிநாளை அனுஷ்டிப்பார்கள். இதை விட அரசியல் கைதிகளுடைய குழந்தைகள், அரசியல் கைதியினுடைய மனைவி, அரசியல் கைதியினுடைய சகோதரங்கள், என்னுடைய அந்த சகோதரன், என்னுடைய அந்த தந்தை, என்னுடைய கணவர் எப்ப வருகின்றாரோ அதுதான் எனக்கு சுதந்திர தினம். அது மட்டும் எனக்கு கரிநாள், நான் கரிநாளாக அனுஷ்டிப்பேன். பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்துக்காக வலு சேர்ப்பார்கள், ஒன்று கூடி நிற்பார்கள். அதே போன்று இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தினர், அதே போன்று இருக்கக்கூடிய பல அமைப்புகள் சுதந்திர தினம் என்று சொன்னாலே தாயக பகுதியில தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிற விடயம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். அவர்களுக்கு சர்வதேசத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வேண்டும். எங்களுடைய தாயகத்துல சுதந்திர தினம் இலங்கையில கொண்டாடப்படுகிறது. இலங்கையினுடைய சுதந்திரம் அடைந்த நாள் இன்றைக்கு தெற்குல அனுஷ்டித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வடக்கு தாயகத்தை பொறுத்தவரையில், வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் எங்களுக்கு கரிநாளாக நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் ஒரு செய்தியாக சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதன் ஊடாகத்தான் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற அந்த ஒரு சிறிய நம்பிக்கையில தான் தொடர்ச்சியாக அவர்கள் கரிநாளாக அனுஷ்டித்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில தான் ஜாழ் மாவட்ட பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். தங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தருமாறு கோரி இருக்கின்றார்கள். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4 கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிழக்கில போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருப்பதாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதுக்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கையை ஆரம்பித்திருப்பது இன்னும் ஒரு அங்கமாக குறித்த சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரொழிச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சிவகுரு ஆதீன முதல்வருமான தவத்திரு வேலன் சுவாமிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினுடைய தலைவி, ஜாழ் மாவட்ட தலைவி இளங்கோது, குரலற்றவர் குரல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கோமகன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டவர்கள் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய நகர்வு இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் ஆயர் அதுக்கான அழைப்பை விடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இது கரிநாள் தான், நாங்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள போகின்றோம் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். இலங்கையின் சுதந்திர தினத்தை கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற இருக்கக்கூடிய பேரணி தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம்
மட்டக்களப்பு மாவட்டத்துல கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு ஊரணி பகுதியில் இருக்கக்கூடிய பரிஜோவான் ஆலய மண்டபத்துலதான் இந்த போராட்டம் சார்ந்த ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், ஆயர் அழைப்பு விடுத்திருந்தார் என்று சொல்லி. சுதந்திர தினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்குல நடைபெற போகின்ற இந்த கரிநாள் பேரணிக்கு அனைத்து தரப்பினர்களும் பங்கேற்று வலு சேர்க்க வேண்டும் என ஆதிர முதல்வர் மற்றும் திருகோணமலை மாவட்ட ஆயர் ஆகியோர் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். சுதந்திர தினம் பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்குல ஒரு போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருப்பதாக பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்களை அணிதிரட்டி வரிசெலுத்து நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் ஒரு கட்டமாகத்தான் ஆதின குறுமுதல்வர் திரு அகத்தியார் அடியலார் மற்றும் திருகோணமலை மாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நேரில் சந்தித்திருக்கின்றார்கள். இதில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஆயர். திருகோணமலை மாவட்ட ஆயர் தமிழ் மக்களின் தேவைகளை பலவாறாக இருந்தாலும் பல வழிகள்ல அவை நிராகரிக்கப்படுகின்றன அல்லது பூர்த்தி செய்யப்படாமல் இச்சை வரைக்கும் இருக்கின்றன. ஆகவே இதை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த போராட்டத்துக்கு வெற்றி பெற அனைவரையும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தென்கைலை ஆதீனத்தினுடைய முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது. அன்றில் இருந்து தமிழ் மக்களுக்கு சாவகீடான நிலைமைதான் அமைந்திருக்கிறது. அது சுதந்திர தின நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க வருங்கால சந்ததிகளை பல்கலைக்கழக இளைஞர்களை முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னெடுப்புகள் இலங்கையில இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்துல வாழுகின்ற தமிழ் பூரண ஆதரவை வழங்கக்கூடிய இந்த பூரண ஆதரவை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், யுத்தம் இடம்பெற்று தமிழர் தாயக பகுதியில தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தப்பட வேண்டும், இது தெரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் எங்களுடைய வரலாறுகள் எப்படி இருந்தது என்று. அதுல பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த விஷயத்தை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்வது என்பதுல அவர்களுடைய அந்த பங்களிப்பு இல்லாட்டி அவர்களுடைய அந்த செயற்பாடு என்பது நாம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அடுத்த சந்ததியும் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்காமல் அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இல்லாட்டி எதிர்வருகின்ற காலத்தில் இலங்கையினுடைய சுதந்திர நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அபிலாசைகளை, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனை, அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை, பௌத்தமயமாக்கல், அதே போன்ற காணி அபகரிப்பு, சிங்கள குடியேற்றங்கள், இவை சார்ந்தெல்லாம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம், பிரிந்திருக்கக்கூடிய வடக்கு கிழக்கினுடைய நிலைப்பாடு என்ன, பல விஷயங்கள் இருக்கு. ஆர்ப்பாட்டங்கள்ல மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்துல கத்துக்கின்ற அல்லாட்டி அவர்கள் அந்த கோஷம் எடுக்கின்ற வார்த்தைகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்களுடைய நிலத்தை அபகரிக்காது, எங்கள்கிட்ட தான் நான் சொன்ன அத்தனை விடயங்களையும் தங்களுடைய கோஷங்கள்ல முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே சுதந்திர தினம் அன்று தாயக பகுதியில போராட்டம் இடம்பெற போகின்றது, கரிநாளாக அனுஷ்டித்து செய்ய போகிறார்கள். இதற்கு அனைவரும் வலு சேர்க்கும் வகை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்க போகின்றது அன்றைய நாளில் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு காணொளியோட சந்திப்போம். வணக்கம்.